இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, இன்னைக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற நாள். தேவ பிள்ளைகள், நம்ம பெரும்பாலும் நீங்க எல்லாம், நான் விசுவாசிக்கிறேன், உபவாசத்தோடு தான் ஆராதனையில நீங்க பங்கெடுப்பீங்க. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு உபவாசத்தோடு வருகிற உங்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார், உங்களோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்ப அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், வார்த்தையினால தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த பவுல் பர்னபா என்கிற 2 நபர்களுடைய வாழ்வை குறித்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதையிலிருந்து அவர்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கும் அந்த புதிய வழியை ஆண்டவர் காண்பிக்கிறார். இதுவரைக்கும் அவங்க பயன்பட்டு கொண்டிருந்த விதங்களிலிருந்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்பட போகிறார்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்ப ஆராதனை அப்படின்னு வந்துட்டோம்னாலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நாள், கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிற ஒரு நாள், கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நாள். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வை குறித்தும் அவருடைய மேலான நோக்கம் வெளிப்படுகிற நேரம் ஆராதனை நேரம். எதிர்பாருங்கள், ஆராதனையில் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை, கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, தீர்க்கமான தேவனுடைய தரிசனங்களை, திட்டவட்டமான வெளிப்பாடுகளை, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அவருடைய வழிகள் என்ன, இதெல்லாம் அவர் தெரிவிக்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான் ஆராதனை. அதை எதிர்பார்த்து நீங்க ஆராதிங்க. கண்டிப்பா கர்த்தர் தன்னையும் வெளிப்படுத்துவார், தன்னுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துவார். தேவனே, பவுல் பர்னபாவை குறித்த நம்முடைய திட்டத்தை ஆராதித்து ஜெபித்து கொண்டிருந்த போது வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கும் ஜெபித்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.